இந்த கதையின் பெயர் தகுதிக்கேற்ப நேர்த்திக்கடன். ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு ஏதாவது காரியமாக போனால் அதிகாரிகள் அவரவர் தகுதிக்கேற்ப லஞ்சம் கேட்கிறார்கள் இல்லையா? அதே மனநிலையில்தான் கடவுளையும் விலைக்கு வாங்க மனிதன் முயற்சிக்கிறான். ஒருவன் ஒரு வைரக்கல்லுடன் காய்கறி கடைக்கு வந்தான். ஐயா, இந்த கல்லுக்கு எவ்வளவு காய்கறி தருவீர்கள் எனக் கேட்டான். வியாபாரி 15 கிலோ தருகிறேன் என்றார். அவன் ஜவுளிக்கடைக்கு போனான். வேண்டுமானால் 500 ரூபாய்க்கு துணி எடுத்துக்கொள் என்றார் அங்கிருந்தவர். அடுத்து நகை கடை ஒன்றில் நுழைந்து விலை கேட்டான். ஆஹா, இப்படி ஒரு வைரக்கல்லை பார்த்ததே இல்லையே, 5 லட்சம் தருகிறோம் என்றனர். அவரவர் பார்வையில் வைரக்கல்லின் மதிப்பு உயர்ந்து கொண்டே போகிறது. இது போலத்தான் மனிதனும் இறைவனை பார்க்கிறான். ஒருவன் இவரால் என்ன ஆகப் போகிறது, கல்லாக அரசமரத்துக்கு கீழே உட்கார்ந்திருப்பவரால் என்ன செய்ய முடியும்? சரி சரி, எனக்கு கார் வாங்கி கொடுத்துட்டா அடுத்த வாரம் 101 ரூபாயை உண்டியலில் போடுகிறேன் என்று அவரை 101 ரூபாய்க்கு விலைக்கு வாங்க பார்க்கிறான். இன்னொருவன் ஏதோ தேவலை 10 கோரிக்கையை இந்த மாசம் சொல்லிவிட்டு வந்தால் ஒன்றையாவது நிறைவேற்றி வைக்கிறார். இந்த கடவுள் பரவாயில்லை, சரி சரி, கும்பாபிஷேகத்திற்கு 1001 ரூபாய் நன்கொடை தருகிறேன் என்கிறான். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், அப்பனே, பிறவிக் கணக்கை சீக்கிரம் தீர்த்துவை, என்னையே தருகிறேன் என்று உயர்தர பக்தி செலுத்தி அவரது திருவடிகளில் சரணடைபவன்தான் என்னிடம் எதுவுமே இல்லை, என் உயிரைத் தவிர உனக்கு கொடுக்க என்கிறான். எல்லாரையும் பார்த்து சிரித்துக்கொண்டு அவன் ஏதும் அறியாதவன் போல் உலகப் பந்தை சுழற்றிக் கொண்டிருக்கிறான். இதுவே உண்மை. யோகப்பட்டேன பத்தாங்கம் திருநேத்திரம் சாந்தவி கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகல்மஷம் அஸ்மத் குருபியோ நமகா விகனச மகா குருவே நமகா அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். இப்போ சொல்ல போகிற இன்றைக்கி சொல்கிற மந்திரம் ஒரு நல்ல ஒரு தேவையான மந்திரம். ஏன்னா இன்றைக்கி உலக நடப்பில் எல்லாருக்கும் தேவையற்ற வருத்தம் துக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. அது விளக்கிறதுக்கு நல்ல ஒரு நிவாரணமாக இப்போ சொல்ல போகிற மந்திரம் அமையும். இந்த திதிநித்தியா மந்திரங்களில் நாங்கள் மறுபடியும் ஞாபகப்படுத்துறது, பிரதமை தொடங்கி ஒரு நாளும் மந்திரம் சொல்லிட்டு வந்திருக்கோம். பஞ்சமி வரைக்கும் 5 மந்திரங்கள் சொல்லியாச்சு. இதில் நீங்கள் கவனிக்கணும், நேற்று எழுதாமல் விட்டுருப்பீங்க, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கலாம். ஆனால் அது நீங்கள் கட்டாயம் அது என்ன அதுக்கு பண்ணலான்றதை பின்னால் சொல்கிறோம். அதனால் இப்போ சொல்ல போகிற மந்திரத்தை மட்டும் கவனிங்க. இன்றைக்கி 6வது நாளாக சொல்கிற மந்திரம் சஷ்டி அன்றைக்கி ஜபிக்கணும். இது நீங்கள் பஞ்சாங்கத்தை பார்த்தோ கேலண்டரை பார்த்தோ நீங்கள் சுலபமாக தெரிஞ்சுக்கலாம். இதில் வளர்பிறை தேய்பிறையில் சில மாற்றங்கள் வரும், அதை பற்றி இன்னும் விரிவாக நாங்கள் சொல்கிறோம். அதனால் பொறுமையாக இப்போ கேட்டுக்கிட்டு வாங்க, எழுதிக்கிட்டே வாங்க. ஜபத்தை ஆரம்பிக்கிறது கூட நீங்கள் பின்னால் ஆரம்பிச்சிக்கலாம், இந்த 30 நாள் கழித்து நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம். ஆனால் இந்த தொடர்ச்சியை மட்டும் நீங்கள் கவனமாக கேளுங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ சில காரணங்களால் நீங்கள் வேறு ஏதாவது சேனலை பார்த்துட்டு நீங்கள் வரும்படியாக ஆகும். அந்த மாதிரி வரும்போது அருமையான வாய்ப்பை இழந்துடுவீங்க. அதனால் கட்டாயம் நீங்கள் இந்த தொடரை நீங்கள் பார்க்கணுன்னா 30 நாளும் கட்டாயம் நீங்கள் கவனித்து பார்க்கணும். அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்தால் தொடர்ச்சி விட்டிங்கன்னா புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் இதை நீங்கள் நிதானமாக தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த மந்திரங்களில் ஒன்றுக்கு ஒன்று நல்ல ஒரு சம்பந்தம் உண்டு. சஷ்டி திதி அன்றைக்கி ஜபிக்க வேண்டிய மந்திரம், 6வது நாள் ஜபிக்க வேண்டிய மந்திரம். இந்த மந்திரத்தை ஜபிக்கிறதால வாழ்க்கையில் வர துக்கங்கள் எல்லாமே போகும்னு சொல்லுவாள். துக்கம்னு சொல்லும் பொழுது எந்த காரணத்துக்காகனா வரலாம். சண்டை சச்சரவால், கோர்ட் வழக்கால், பண இழப்பால், அவமானங்களால், தேவையற்ற சண்டை சச்சரவுகளால், இல்லை நீங்கள் யாருக்காவது உதவி பண்ண போய் உபத்திரவத்தை சந்திக்கிறதுனால, இது மாதிரி பல காரணங்களால் துக்கங்கள் ஏற்படலாம். துக்கத்துக்கு எவ்வளோ காரணங்கள் சொல்லியிருக்கு. அந்த விதமான துக்கங்கள் எல்லாத்தையும் போக்கி அந்த துக்கங்கள்லேருந்து நிவாரணம் கொடுத்து மனசாந்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம். இப்போ சொல்ல போகிற இந்த தெய்வம் சஷ்டி அன்றைக்கி இந்த அம்பாளை பூஜிக்கலாம். திதிநித்தியா தேவதைகளில் ரொம்ப வலிமையான தெய்வம்னு சொல்லுவாங்க. இப்போ தொலைக்காட்சியில் தெரிகிறது, எழுதிக்குங்க. ஓம் வஜ்ரேஸ்வர்யேச்ச வித்மகே, எழுதிக்குங்க. ஓம் வஜ்ரேஸ்வர்யேச்ச வித்மகே வஜ்ரகராய தீமகி, வஜ்ரகராய தீமகி தன்னோ நித்யா பிரச்சோதயாத். இதில் வஜ்ரகராயே யா இல்லை ஏ பார்த்துக்குங்க.
தன்னோ நித்யா பிரச்சோதயாத். திதி நித்யா தேவதைகளில் 6வது நாளாக சஷ்டி அன்னைக்கு உபாசிக்க வேண்டிய இந்த தெய்வம் மகாவஜ்ரேஸ்வரி. ஒரு நல்ல அபூர்வமான வரம் தரக்கூடியவள். துக்கம், துன்பம், வருத்தம், துயரம் இதிலேருந்துலாம் நல்ல விடுதலை தரக்கூடியவள், மனசாந்தி தரக்கூடியவள். இதை தொடர்ந்து 108 ஊர் ஜபம் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்து நாளைக்கு 7வது நாள் சப்தமி அன்னைக்கு சொல்ல வேண்டிய ஜபிக்க வேண்டிய மந்திரத்தை பற்றி பேசலாம். அதனால் இதனோட தொடர்ச்சி நாளைக்கு வரும். இன்றைக்கி சொன்ன மந்திரத்தை சஷ்டி அன்னைக்கு மாத்திரம் ஜபித்தால் போரும். மங்களானி பவந்து. மீண்டும் நாளை சந்திக்கலாம்.